எல்லாருமே கஷ்டப்பட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி உஷார் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லவ்வும் சக்ஸஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒட்டின்னு ஒராசின்னு அந்த லைஃபே பார்த்தீங்கன்னா தனி சுகமாக இருக்கும். எப்படா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம்னு நினைப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கு படிப்பும் ஏற மாட்டேங்குது, வேலைக்கும் போக மாட்டேங்குது, தண்டை சோறு தின்னு வீட்லேயே உட்காந்துன்னு சொல்லிட்டு நம்ம அப்பங்கார மனசு நினைப்பான். கொஞ்சம் கூட சூடு சோறுனே இல்லாமல் அந்த சோத்தை துணுக்கிட்டு ஒரு கேவலமாக ஒரு விஷயம் பண்ணுவான் பாருங்க. அந்த அப்பங்காரனே டென்ஷன் ஆகிடுவான். நம்ம மாதம் மூலியம் பார்த்தீங்கன்னா யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு நாள் தனியாக உட்காந்து மண்டியை பிச்சு நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டிருப்போம். நம்மள அந்த கேள்விக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிரும். தாண்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை அனுபவிக்காமல் போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் அனுபவிச்சதுக்கும் இந்த வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்கும். இது பார்த்ததுக்கப்புறம் அடா பாவீங்களா இது மாரி நிறைய வாட்டி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கதறுவீங்க. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? இப்ப என்னடா செய்யற? Follow me. தாங்க முடியலடா, வாடா முன்னால வாடா, இப்படி வாடா. Stay alert. Go. A few moments later. ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கையில தான், ஏன் கையில தான். எல்லார் லைஃப்லையும் இப்படி ஒரு சோகம் இருக்க தான் செய்யுது. அப்படி என்னப்பா சோகம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த வாயை விட்டு மாட்டிக்கிறது. இந்த காலேஜ் படிக்கும்போது ஆஹா ஓஹோன்னு பேசி நம்ம மனசே பார்த்தீங்கன்னா மாற்றுவானுங்க. நம்மளும் ஒரு 4 பேர்கிட்ட கதையாக அடித்து விட்டுருப்போம். ஆனால் அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். காலேஜ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனி வேலைக்கு போகிறோம். மாதம் 1 லட்சம், மினிமம் 1 லட்சம் சம்பாதிக்கணும்டா. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. தம்பி ஊருல இருந்து அத்தை மாமா வராங்க. நம்ம வீட்டுக்கு அத்தை மாமா வரான்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்லுவாங்க. கொஞ்சம் காண்டா இருக்கும். இதே அவங்க கூட அவங்க பொண்ணு வரான்னு சொன்னா அத்தை மாமா வராங்க கூட அவங்க பொண்ணுங்களும் வராங்க. குட் நியூஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரு வகையில் இந்த பாட்டுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே சிங்க் ஆகுது. எப்படான்னு கேட்கலாம். நம்ம தினமும் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பையன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டாவே பாடிட்டான். குழம்பு எங்க போய் சொல்லுவாய் எந்த வாயால எத்த போறீங்க கண்ணாடி நான் வெட்டினான்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. நிக்கல் கூந்து விளையாடுறாங்க 2 பேரும். நம்ம சின்ன வயசில் நிக்கல் கூந்தல் விளையாட மாட்டோம். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சிரிக்கிறான். மச்சான் நிக்கல்றா. இந்த நிக்கல் கூந்தல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுதுல்ல இதில். அது கூட பரவாயில்ல. 1 கிலோமீட்டர் அங்கேருந்து வெட்டுறான். இவர் கத்துறாரு. போதுண்ணா, ரொம்ப நடிக்காதரா. பயப்படவே மாட்டேன். இந்த குடிகாரங்க பயலுங்க வச்சுன்னு ஒரு பிளானிங்கும் போட முடியாது. கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு டூருக்கு ஒரு பிளானிங்கோட ஒரு மேப்போடு வந்தங்க. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, இந்த பக்கம் இருந்து அப்படி வந்து அந்த பக்கம் ஒரு ஒயின் ஷாப் இருக்குதுன்னு நம்மளே வெறுப்பேற்றுறானுங்க. இதான் சேட்டலைட்ல இருந்து எடுத்த இந்த காட்டை பத்தின புது மேப். இதான் பனிப்பள்ளம். நாம இப்ப எங்க தான் இருக்கோம். இந்த வழியா போனா 14ஆம் காட்டை தாண்டி பக்கத்துலயே ஒயின் ஷாப். கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு. இப்ப நாம இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியா போனா கொஞ்ச தூரத்துல முத்தேரி வந்துரும். அங்க இருந்து கல்லாடு மலை, அடுத்து வெட்டுப்பாறையை தாண்டா எதிர்கரையில இருக்கிற மேகமலைக்கு ரோடு ஒண்ணு வரும். சர்ச் பக்கத்துலயே ஒரு ஒயின் ஷாப். இந்த ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஒரு சத்திய சோதனை. நம்ம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுவோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் எவனுமே போட்டிருக்கே மாட்டான்டா அப்படின்னு தான் நினச்சிருப்போம். ஆனால் வெளியில் போட்டு போகும்போது தாங்க தெரியும்.
Dress ரொம்ப நல்லா இருக்கு. இந்த Dress நான் தான் ரெடி பண்ணேன். இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். வேற யாரும் போடல சௌமியா. அங்க பாரு சேம் Dress. என்ன இது இது அவனுங்க வேலையா தானே இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு காஸ்ட்லியான ஹெட்செட் வாங்கி அதில் சாங் கேட்கும்போது அந்த சாங் எப்படி இருக்கும், வேறு லெவல் எஃபெக்டாக இருக்கும். அப்படியே அந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே இனிமையாக இருக்கும். அடப்போட அவ்வளோ காசு கொடுத்தலாம் நான் வாங்க மாட்டேன், கம்மியான ரேட்டில் விற்கிறேன், 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கேட்பானுங்க. அந்த பாட்டு எப்படி தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். அம்மாரி அம்மாரி నిన్న కుతుకట్టి పాలంత తారి నా పూతరకట్టి என்னடா நிஜமாகவே இந்த ஃபோன்பே ஜிபே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு என்ன காசு வேணா உடனே அமுச்சு விட்டுலாம். ஆனால் அங்கே தான் வச்சாங்க நம்மளுக்கு ஆப்பு. மச்சான் நான் பெட்ரோல் பங்கில் இருந்தால் அர்ஜென்ட்டாக ஒரு 100 ரூபாய் அமுச்சுடுறேன், மச்சான் நான் வெளியில் இருக்கிறேன் அர்ஜென்ட்டாக ஒரு 100 ரூபாய் 50 ரூபா அமுச்சுடுறேன் அப்படின்னுவானுங்க. அதுவும் பரவாயில்ல, மச்சான் நெட்டு காலி போச்சு ஏன்னா நெட் பேக் போட்டு விட்றேன் அப்படின்னுவானுங்க. அது கூட பரவாயில்ல, நம்ம கிட்டே ஒரு 50 ரூபா 100 ரூபாய் அப்படி தான் இருக்கும். அதையும் வந்து கேட்டு வாங்கிடுவானுங்க. சரி 10 ரூபா தான் இருக்குன்னு சொல்லுவோம், அதையும் அனுப்படானுவானுங்க. அது கூட பரவாயில்லைங்க, மச்சான் 1 ரூபா தானே இதுன்னு சொல்லுவோம், அதையே அனுப்படான்னுவானுங்க. ஹலோ ஹலோ, காசு இருந்தால் 19 ரூபா அனுப்பி ரூபா வந்துச்சு போய் டேட்டா போடணும். என் அக்கௌண்ட்டில் வெறும் 10 பைசா தான் இருக்குது. சீக்கிரம் அதை என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடா. அடுத்து முனுசாமிக்கு கால் பண்ணுறேன். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா பரவாயில்ல, உங்க மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசிக்கிற?